கர்த்தாவே நேசுவே பாவங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா சகல பாவங்களையும் கழுகு விருத்தியாக்கும் என்று வாசிக்கிறோம். அப்படியாக கூட உங்களுடைய இரத்தத்தினாலே ஒன்றுமில்லாத அடியனை எங்களுடைய சபையின் எல்லோரையும் கர்த்தர் நீங்கள் கழுக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 29:2 வாசிக்கிறது போல, கர்த்தாவே என் தேவனே நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை கர்த்தர் நீர் இந்த வேளையில் எங்களுக்கு தந்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உண்மை தொழுது கொள்ள கர்த்தாவே உதவி செய்யும். என் தேவன் இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களை அறிந்திருக்கிற கர்த்ததாமே இந்த நாளில் என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோமோ ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்ததாமே ஆண்டவரை கேட்டு செவிசாய்த்து நல்ல பதில்களை தந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் என் தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா செய்து கொடுக்கிற கர்த்தாவே என் தேவனே வெறுமையான பாத்திரத்தையும் கர்த்ததாமே மறைத்து என் தேவன் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கூட உம்முடைய பொற்பாத்தில் நாங்கள் பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்த வண்ணமாய் திரும்பி சென்று விடாதபடி கர்த்தாவே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் சத்தியத்திலே பலப்படவும் கர்த்தாவே என் தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் இந்த நாளில் ஜெபங்கள் காணப்படவும் கர்த்தாவே என் தேவனே நேசுவை பூரண ஆசீர்வாதங்களை பெற்று இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லவும் கர்த்தாவே சபையினராய் எங்கள் எல்லோருக்கும் கர்த்தர் கிருபை செய்யணுமாய் இயேசுவே ஜெபிக்கிறேன். இந்த நல்ல ஓய்வு நாளிலே வர வேண்டிய சகோதரர்கள் குடும்பங்களை கர்த்தாவே ஏற்ற வேளையில் உம்முடைய சன்னிதானத்திலே கூட்டி சேருங்க. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. கர்த்தாவே எங்களை முற்றும் தாழ்த்துகிறோம். அப்பா உண்மையே உயர்த்துகிறோம். துதியும் கனம் மகிமை எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து எல்லோரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆரம்ப பாடலாக அடைக்கலமே உமது அடிமை நானே என்கிற பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாலே கடந்து செல்லலாம். அடைக்கலமே உமது அடிமை நானே மகத்துவமானது. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானது. நித்தியரேவும் நியாயங்கள் என்றோம் நிற்கோமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர்
நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிவாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா. நாம் பாடினது போல் இந்த நாளிலே விசேஷமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் சகோதரர் தம்பி ஆனந்தராஜை முன்பாக வந்து சங்கீதம் 27 வாசித்து நடத்தும்படியே கூட கேட்டுக்கொள்கிறேன். மாறி மாறி வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதாக கீதம் 27 பக்கம் 685. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சத்துருக்களும் பகைஞ்சமாக்கி பொல்லாதவர்கள் என் வம்சத்தை பற்றிக்க விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கேட்டேன், இதை நாடுவேன், பார்க்கும்படியாகவும் என்னுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடு. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். முகத்தை தேடுங்கள் என்று சொல்கிறேன், முகத்தை தேடுவேன். கர்த்தாவே, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். சேர்த்துக்கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதைகளில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கே ஆமென். அல்லேலூயா. நம்ம வாசித்த 27வது சங்கீதத்தினுடைய முதல் வசனமே சொல்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பிரியமானவர்களே, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ இருள், எத்தனையோ வேளைகளில் எத்தனையோ பேரை மூடி போடும்படியாய் வந்தது. அல்லேலூயா. எந்த இருளும் யாரையும் மூடி போட்டு விடாதபடி கர்த்தர் காத்தார்.
அல்லேலூயா. பலவிதமான பிரைஸ் தி லார்ட் வியாதிகள் வந்தது, யுத்தங்கள் அப்பப்போ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் காக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாள் கர்த்தர் கிருபையை தயவாய் காத்து நடத்தி வருகிறார். அவருடைய 6வது வசனம் சொல்லுகின்ற பொழுது 6வது வசனம் இப்படியே சொல்கிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிறேன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் ஆண்டவருடைய கூடாரத்திலே அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பெரியவன், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தலைகள் எல்லாம் இம்மட்டும் நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிறது என்றால் கர்த்தர் நம்மை பிரைஸ் தி லார்ட் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்காகத்தான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியே சொல்கிறார், நாம பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை அவரை பாடி பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அந்த நல்ல தேவனை நாமும் துதித்து பாட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் இந்த ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஓய்வு நாள் கடமை என்று நாம் வரவில்லை. ஜீவனுள்ள தேவனை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை மட்டும் துதிக்கும்படியே அவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. 10வது வசனம் இன்னும் தெளிவாய் சொல்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர்தான் நம்மை சேர்த்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரை நம்பினோமே எல்லாருமே கைவிடுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய எது பிரைஸ் தி லார்ட் கண்ணியத்தான் வருவிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். யாருமே சும்மா நிற்காதபடி, தயவு செய்து யாருமே சும்மா நிற்காதபடி நம்மை நடத்தி வந்த கர்த்தரை, இம்மட்டும் நம்மை சுமந்து வந்த கர்த்தரை, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனையோ இக்கட்டுகளையும் எத்தனையோ உபத்திரவங்களையும் எத்தனையோ தடைகளையும் நாம கடக்கும்படியா நாம மேற்கொள்ளும்படியா பிரைஸ் தி லார்ட் நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்த தேவனை, பிரைஸ் தி லார்ட் நமக்கு வெற்றியை தந்த தேவனை, நமக்கு ஜெயத்தை தந்த தேவனை, நம்முடைய தலைகளை உயர்த்தின தேவனை, பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வாய்களை திறந்து ஒரு சில நிமிடம் நாம் தேவனை துதிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தாவே, என் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, என் சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா இருளையும் வெளிச்சமாக்கின தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலை எந்த வேளையில எந்த இடத்துல குறைவுபட்ட நிலை காணப்பட்டதோ எல்லாவற்றிலும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக என் தேவனே எல்லாவற்றிலும் உம்மாலே நாங்கள் மேற்கொள்ளும்படியா கர்த்தர் எங்களுடைய பட்சத்தில் எங்களை காத்து நடத்தினீரே. இயேசுவே கர்த்தாவே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு என் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எந்த சத்துருக்களுடைய கையில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் கர்த்தர் எங்களை காத்தீரே, நடத்தினீரே, எங்களை தலையை உயர்த்தினீரே. அதற்காக நன்றி நன்றி நன்றி. என் இயேசுவே, சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுடைய பந்தையை ஆயத்தம் பண்ணி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீரே. அதற்காக நன்றி 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 இயேசுவே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் சதா காலம் எங்களோடு கூட இருந்தீரே. அதற்காக நன்றி 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 இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. என் தேவனே, எதுவும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்து விடாதபடி, ஓ ஹல்லேலூயா, உபத்திரவங்களோ நிந்தனைகளோ அவமானங்களோ பாடுகளோ நெருக்கங்களோ எதுவும் கர்த்தாவே எங்களை பிரிக்காதபடி கர்த்தர் எங்களுடைய கரங்களை பிடித்து இம்மட்டும் நேர்த்தியாய் நடத்துகிறீரே. இயேசுவே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கர்த்தாவே உம்மை நன்றியோடு 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, யார் மறந்தாலும் எங்களை மறவாத நல்ல தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஓ மறவாமல் நினைவுறுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத நீர் ஒருவர் மாத்திரம். கர்த்தாவே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எல்லா வேளைகளிலும் நாங்கள் கூப்பிடும்படியா கர்த்தாவே தேவனே, ஓ ஹல்லேலூயா, எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா. என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசித்த சங்கீதத்தில் 27வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியே சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அநேகர் சொல்கிறது போல இதுவும் கடந்து போகும்.
அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட உபத்திரவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொடிய வேதனைகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகளா இருந்தாலும் சரி, அதுவும் கடந்து போகும். அல்லேலூயா. அதுதான் இந்த 5வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மை அவருடைய கூடாரத்திலே மறைத்து, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அவர் நம்மை ஒளித்து, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கண் மலை மேல் உயர்த்துவான்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல. அந்த பாடல், இந்த சங்கீத பகுதியை ஆதாரம் வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, மரபில் என்னை ஒளித்து வைத்தீர், உம் உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீர். உம் மரபில் என்னை ஒளித்து வைத்தீர், உம் உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீர். நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மை நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்கா. கடந்து வந்த பாதைகளில் கடினங்கள் பல தாண்ட உதவி செய்தீர். கடந்து வந்த பாதைகளில் கடந்தங்கள் மகிழவை இன்று நான் இல்லையே, துணையின்றி நான் இல்லையே, இன்று நான் இல்லையே, இயேசுவே துணையின்றி நான் இல்லையே. நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்கா. நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்கா. எனக்கு எதிராக உருவான ஆயுதங்கள் வாய்க்காதது மேலாகவே என்னை காத்தவரே, தந்தையும் மேலாகவே என்னை சுமந்தவரே. நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்கா. நன்றி நன்றி ஐயா, நீ
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் பாடினது போல ஏசாயா 49:16 நாம் வாசித்து அறிந்திருக்கிறது போல கர்த்தர் நம்மை எல்லாம் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பொற்கரத்திலே நம் ஒவ்வொருவரையும் பொதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் பாடினது போல அவருடைய பொற்கரத்தின் கூடார மறைவிலே கர்த்தர் நம்மை வைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை கூட ஒரு சில நிமிடம் தேவனுடைய பிள்ளைகளை யாரும் சும்மா நிற்காதீங்க. தயவு செய்து நாம் தேவனை துதிக்கும்படி தான் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தயவு செய்து எல்லோரும் தேவனை துதிக்கும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் தேவனே, உம்முடைய உள்ளங்கைகளிலே கர்த்தாவே எங்களை வரைந்து வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பொற்கரத்திலே பொறிந்து வைத்து கர்த்தாவே நித்த எங்களை நோக்கி பார்த்துகளை நேர்த்தியாய் நடத்துகிறீரே, அதற்காய் நன்றி 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 என் இயேசுவே. வேடனுடைய கண்ணிகள் கர்த்தாவே நெருங்காதபடி உம்முடைய ஹல்லேலூயா கூடார மறைவிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து பாதுகாக்கிறீரே, அதற்காய் நன்றி. பொல்லாத மனிதர்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உம்முடைய பொற்கரத்தை எங்களை வைத்து பாதுகாக்கிறீரே, அதற்காய் நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா. என்னுடைய தாய்களை காட்டிலும் என்னுடைய தகப்பன்களை காட்டிலும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி. எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. எங்களை விட்டு விலகாதவரே நன்றி. எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகளை செவையாக்குற தேவனே நன்றி. ஓ ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் யாரையுமே ஆறுதல் படுத்த முடியாது, நாம் யாரையும் தேற்றவும் முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு நம்முடைய தேவன் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை ஆற்றி தேற்றி நடத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாம் பலப்படுத்துகிற ஒருவர் அவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் சோர்ந்து போய் விழுகின்ற வேளையிலும் அவர் தான் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கால்கள் சறுக்குகின்ற பொழுது அவர் பொற்கரத்தினாலே தாங்கி நம்மை நிறுத்தின தேவன் நம்முடைய தேவன் ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலை சோர்ந்து போன வேளையிலே பிரைஸ் தி லார்ட், பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 எனக்கு ஞாபகம் வருது. அதில் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இம்மட்டும் பிரைஸ் தி லார்ட் நமக்கு திடன் தந்து பலன் தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ். நாம வழியிலே இல்லைன்னா எத்தனை நாள் சோர்ந்து போயிருந்திருப்போம். ஹல்லேலூயா. அப்படி விட்டு கொடுக்காமல் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி தந்த ஆறுதல் தான். பிரைஸ் தி லார்ட். ஆறுதலை தந்த நல்ல தேவனே. இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். தெரிந்திருந்தால் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பிரைஸ் தி லார்ட் பாடி தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா.
ஆமென் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதரெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதரெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென், நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, நீரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. நீரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலை காத்திருப்பேன். ஆமென், வாசலை காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. இயேசுவே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. சங்கீதம் பிரைஸ் லார்ட் 84:10 வாசிக்கிறது போல 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று வாசிக்கிறோமே. அப்படியா இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே நாங்கள் காத்திருக்கும்படி கர்த்தர் எங்களை முன்குறித்து தெரிந்து கொண்ட கிருபைக்காய் என் தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாள் உம்மிலே பலன் கொள்வதற்கு ஏதுவாய் கர்த்தாவே நீர் எங்களை கிருபையாய் தயவாய் கூட்டி சேர்க்கிறீரே. நன்றி அப்பா, எங்களை பலப்படுத்துகிறே. நன்றி
உம்மோடு கூட கர்த்தாவே வாசம் செய்யும்படியா உணர்வுள்ள ஆவியை தந்து நடத்துகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே பற்றி கொண்டு வாழும்படி கிருபை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை இருக்கும் இந்த மகாபிரபுவே, எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல இயேசுவே, கர்த்தர் கிருபையாய் தயவாய் நீங்கள் எங்களுடைய எளிய ஆராதனை கர்த்தர் நீங்கள் தயவாய் மனமிறங்கி ஏற்றுக்கொண்டபடியா கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. எண்ணில்லாத நன்மைகளை செய்திருக்கிறேன், எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லா காலங்களிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நீங்கள் போதுமானவராக இருந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை கூப்பிட்ட பொழுதெல்லாம் என் தேவன் நீர் ஒருவரே எங்களுடைய சப்தத்திற்கு, எங்களுடைய கூக்குரலுக்கு நீர் செவி சாய்த்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. என் தேவனே நன்றி, நன்றி என் இயேசுவே. சுகமும் பலனும் தருகிறீர், அதற்காய் நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் புதுபலன் தருகிறீரே, அதற்காய் நன்றி. எங்களுடைய வியாதிகள் எல்லாம் கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. எங்களிலே காணப்படும் சகல நோய்களை, வியாதிகளை என் தேவன் கர்த்தாவே நீர் சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவே எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும் கர்த்தாவே உமக்கே உண்டாகட்டும். எளிய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து எல்லோரும் அமர்ந்திருக்கலாம். இந்த வேளையில் சபைக்கான அறிவிப்பு கொடுக்கும்படியாக கூட சகோதரர் தாமஸ் அவர்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அகமதி தமிழ் திருச்சபைக்கு வந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றுதான் முதலாக ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் இருந்தால் தயவு செய்து ஒரு நிமிடம் எழுந்து நிற்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. கரங்களுக்கு தட்டி நம்ம தேவனை தொடர்ந்து சபைக்கு வாங்க. சபை ஒரு நிமித்தம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், சிஸ்டர்ஸ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செயின்ட் பால் ஆலயத்தில் இந்த இடத்தில் வைத்து மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும். நாளை சனிக்கிழமை அன்று மாதாந்திர பெண்கள் ஐக்கிய கூடுகை நமது ஜெப வீட்டில் வைத்து மாலை 6:30 மணி முதல் 8:15 வரை உமன் ஃபெலோஷிப் பிரேயர் மீட்டிங் நடைபெறும். அன்றைய வேத பாடம் எபிரேயர் வேத பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செயின்ட் பால் ஆலயத்தில் இந்த இடத்தில் வைத்து மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும். ஆராதனை முடிந்த பிறகு கேம்ப் பிளானிங் மற்றும் பிரேயர் மீட்டிங் சபை வீட்டில் நடைபெறும். 20/7/2026 ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நமது ஜெப வீட்டில் வைத்து மாலை 6 மணி முதல் 7 மணி வரை பெண்கள் கூடி ஜெபிக்கின்றார்கள். சகோதரர்கள் இது கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். 21/7/2026 ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம ஜெப வீட்டில் வைத்து மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை குடும்ப ஆசீர்வாத கூடுகை ஃபேமிலி பிளெஸிங் பிரேயர் மீட்டிங் நடைபெறுகிறது. இங்கு ஜெபிக்கின்ற அநேக காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம ஜெப வீட்டில் வைத்து மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை பாடல் பயிற்சி நடைபெறும். பாடல் குழு இருப்பவர்களும் இசைக்கரை வாசிப்பவர்களும் யாவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடுபவர் செல்வன், கிளாட்வின், சாமுவேல், எட்வின். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் ஹெனி, ஹரிஷ்தா, வெங்கடேஷ், செல்வி, லிடியா, இன்போசா அவர்களும்
சகோதரி ரோஸ்லின் மெர்லின் பால்ராஜ் அவர்களும் சகோதரர் ஸ்டாலின் இன்றும் இந்த வாரமும் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களையும் இந்த மாதம் திருமண நாளை கொண்டாடுபவர்களும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, உன் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, உன் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். வருகின்ற 25/7/2026 இந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை ஏரியா பிரேயர் செல் மீட்டிங் நடைபெறும் இடங்கள்: அபலிஃபா சிஸ்டர் பிரிசில்லா ஆமோஸ், முகபுல்லா பிரதர் பென் சாங், ஃபாகில் சிஸ்டர் அனிதா ஆரோக்கியதாஸ், மங்காஃப் சிஸ்டர் அல்ஜியா தாமஸ். மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறும். வருகின்ற 31/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாதாந்திர வாலிபர் ஐக்கிய கூடுகை நமது ஜெப வீட்டில் வைத்து மாலை 6:30 மணி முதல் 8:15 வரை யூத் ஃபெலோஷிப் பிரேயர் மீட்டிங் நடைபெறும். அன்றைய வேத பாடம் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். நம் சர்ச் கொயர் கோஆர்டினேட்டர் டேவிட் மற்றும் அவர் ஃபேமிலி வெக்கேஷன் முடிந்து திரும்பி வந்திருப்பதால் அவர் தொடர்ந்த ஊழியத்தை செய்யும்படி தேவன் அவர் ஆசீர்வதிக்கும்படியாகும். இந்த நாட்களில் பிரதர் ஆல்வின் அவர்கள் செய்த ஊழியத்தை சிறப்பாக நடத்தினார். அதற்காக சபையின் சார்பாகவும் செயற்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதர் ஜெயக்குமார் மகள் இபிஜா ஏஞ்சல் வந்திருக்கிறார்கள். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளலாம். அதேமாரி பிரதர் டேனியல் அவருடைய மாமனாருடைய காரியங்களை முடித்து வந்திருக்கிறார். தேவன் அவர் கூட இருந்து நேரங்களில் கர்த்தர் வழிநடத்துவாராக. இந்த கடைசி நாட்களில் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். முடிந்த அளவு கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். சபை நடக்கும் ஆராதனைகள் சபையில் விசுவாசியுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு தனிப்பட்ட ஜெபத்திலும் உங்கள் குடும்ப ஜெபத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். 18/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று பொது மன்றத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி ஒரு வருடத்திற்கு சர்ச்சை கட்டுமான பணிக்கு ஒரு வருடத்துக்கு 2 ஆலயம் கட்டலாம் என்று பொது மன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது. அந்த காரியத்தை பற்றி அந்த ஊழியத்தை செய்கின்ற பிரதர் சாம் ஆனந்த் அவர்கள் அறிவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். இதுபோல இந்த வசனத்துக்கு அடிப்படையாக கடவுள் இந்த கட்டுமான படியை மிகவும் அற்புதமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த கட்டுமான அப்டேட்டை போன வாரமே கொடுக்கும்படியாக ஒரு சபை ஊழியக்காரன் பொறுப்பாளர் மீட்டிங்கில் என்னால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் அதை கொடுக்க முடியலை. அதனால் நான் இந்த வாரம் அதை அப்டேட் செய்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருங்க. நான் அதுபடியாக அதுக்குரிய அப்டேட்ஸை சொல்லும்போது உங்களுக்கு இதோட அப்டேட்டு கிளியராக விளங்கும் என்பதை கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். நம்ம பொதுமன்றத்தின் தீர்மானத்தின்படி காட் கிரேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக ஜார்க்கண்டில் ஒரு சர்ச் கட்டுறதற்கு நம்ம தீர்மானம் எடுக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 4.5 லட்சமாக அதுக்குரிய எஸ்டிமேட். இன்னொரு சர்ச்சு நயஜீவன் மிஷன் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடக்கும்படியாக நாம் தீர்மானத்தை எடுத்தோம். அதுபடியாக நாம் சர்ச் கட்டுமானத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சில டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். இதான் அந்த சர்ச்சோட டாக்குமெண்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸ். அது அந்தந்த இடத்துல எப்படிப்பட்டதாக அதிகாரத்தின்படி எப்படி இருந்தால் அந்த சர்ச் நிலைத்திருக்கும் லீகலி அப்படிங்கிறது படியாக அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்படியாக கேள்விப்பட்டேன். அதுக்குரிய காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படியாக அந்த மொதல் சர்ச்சு இந்த நிலைமையில் இருக்கிறது. தேவன் நம்மளை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். சர்ச்சு இன்னைக்கு சில் லெவல் வேற வந்திருக்கு. ஜார்க்கண்டில் ஹுண்டி என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு. இது கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பிரயாசப்பட்டேன். ஏன்னா நம்ம மட்டும் ஃபுல்லாக கட்டி கொடுத்துட்டா அதில் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பற்றுதல் இருக்காதுன்றதுனால ஸோ ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களால என்ன காணிக்க தர முடியும்னு கேட்கும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஏழமான மக்கள், அவங்க அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உழைப்பால் தருவதாக சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அஸ்திபாரம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படாதுல்ல, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அஸ்திபாரத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அதுபோல் அவங்க அஸ்திபாரத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்குரிய ஃபோட்டோஸ் காரியங்களாம் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட்டு கொடுத்தோம். இப்போ இது இந்த சில் லெவல் வர கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கடவுள் இது கூட இருக்கிறார். அதுபோல் இது அடுத்த சர்ச்சு உத்தரப்பிரதேஷில் அதோட டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டேன். இதுவும் பாருங்கள், கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆஸ் பர் த லீகல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நான் தெரிந்து கொண்டேன். சர்ச்சோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் கிட்டத்தட்ட லிண்டல் லெவல் வர போயிருக்கு. இதையும் இந்த சர்ச்சும் அதே போல தானே. அவங்களால எந்த காணிக்கையும் கொடுக்க முடியலை. அவங்களோட உழைப்பால் அந்த சர்ச்சோட மக்கள் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அது அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பற்றுதலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதுதான் அந்த சர்ச்சோட ஃபோட்டோஸ் சில் லெவலில் வர வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலில் பார்க்கும்போது நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களோட ஜெபத்தினால வந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வெட்டாந்தரமான இடத்துல நம்மளுடைய தேவாலயம் இருக்க போகுது. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஜெபத்தாலும் தாங்கனால தான் இது முடிஞ்சிச்சு என்பதை நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே என்ன சொல்ல வேணும்னா, இந்த சர்ச்சுகள் இன்னும் நல்லபடியாக நடக்கணும். இந்த சர்ச்சில் தேவனுடைய சித்தம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் நம்ம விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இதற்காக ஜெபிப்போம். நான் பாரப்பட்டு ஜெபிக்கும் போது எல்லோரும் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் இதை நல்லபடியாக கட்டி இந்த வருஷத்திலே முடிக்கிறதாக நாங்கள் பிளான் செய்திருக்கிறோம். அதற்கு கர்த்தர் தாமே அது நமக்கு உறுதுணையாக இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் தகப்பனே, கிருபையின் தகப்பனே, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், வல்லவர், போதுமானவர் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் தகப்பனே ஆண்டவரே அப்பா, அந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உங்கள் கருத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மறைத்து தகப்பனே உம்முடைய வழிகள் நல்ல வழிகள் தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே மட்டுமாக ஆண்டவரே சித்தத்தை கொடுத்து தகப்பனே அப்பா இந்த 2 சர்ச்சை ஆண்டவரே அப்பா இந்த சபை மூலமாக ஆண்டவரே அப்பா நிற்க வச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எந்த விதமான
தடங்களும் இதுவரை இல்லை. அப்பா நன்றி 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 தகப்பனே. ஜார்க்கண்ட்லையும் தகப்பனே அப்பா அந்த மிஷினரிக்காக சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே அப்பா. அந்த காட் கிரேஸ் மிஷனுக்காக சமூகத்தில் வருகிறோம். அதில் வில்லியம் பாஸ்டர்ஸ்க்காக சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் மேலும் ஆண்டவரே சுறுசுறுப்பாக ஆண்டவரே அந்த சட்டமான படிகள் நடக்க கிருபைத்தாங்க. அதுபோல ஆண்டவரே உத்தரப்பிரதேசம் நான் கேள்விப்படுறோம், ரொம்ப பயங்கரமான இடம். நான் நிறைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த அண்டோனின்னு ஒரு பிரதரோட பேசி கொண்டு இருக்கிறேன் அப்பா. அந்த பிரதர் ஆண்டவரே அப்பா அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோ, ஒவ்வொரு சர்ச்சில் நடக்கக்கூடிய VBS காரியங்கள், அதுக்குரிய எல்லா காரியங்களும் ஆண்டவரே அப்பா பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப அருமையாக செய்து வருகிறாங்க. அப்போ நம்முடைய கரம் இருக்கட்டும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. அது நல்லபடியாக இன்னும் நல்லா ஸ்பீடாக போய் கொண்டு இருக்குது. சீக்கிரமாக முடிக்க நம்முடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு திருப்பாதம் அன்பின் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. இதில் ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருக்குமானால் தயவுசெய்து என்னையோ